மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பு இறைமக்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் கலிலேய கடற்கரை ஓரத்தில் நடக்கின்ற ஒரு உன்னதமான உரையாடல். இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் நடக்கின்ற ஒரு அழகான உரையாடல். இயேசுனுடைய அன்பு சீடர்கள் ஒருவர் பேதுரு. எல்லாரும் ஓடிவிட்டாலும் நான் உம்மை பின் தொடர்வேன் என்று வாக்குறுதி தந்தவர் இந்த பேதுரு. நீரே மெஸ்ஸியா என்று விசுவாச அறிக்கை பிரகடனப்படுத்தியவர் இந்த பேதுரு. ஆனந்த பேதுரு இயேசுடைய கடைசி காலகட்டத்தில் துன்பத்திற்கு பயந்து, வேதனைக்கு அஞ்சி, பகைவர்கள் சூழ்ச்சிக்கு இரையாகிவிடக் கூடாது என்பதற்காக இயேசுவை எனக்கு தெரியாது, இயேசுவை எனக்கு தெரியாது, இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது என்று 3 முறை மறுதலிக்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசுடைய பேரன்பு வானளாவு உயர்ந்திருக்கிறது. வானளாவு உயர்ந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசு மீண்டும் பேதுருவை சந்தித்து உயிர்த்த பிறகு அவரை உறுதிப்படுத்துகிறார். நீ என்னை அன்பு செய்கிறாயா? நீ என்னை அன்பு செய்கிறாயா? நீ என்னை அன்பு செய்கிறாயா? 3 முறை அதே கேள்வி கேட்டு பேதுருவை உறுதிப்படுத்துகின்ற நிகழ்வு இன்றைய வாசகமாக அமைகின்றது. பேதுரு 3ஆம் முறையாக ஆண்டவர் இயேசு கேட்கின்ற போது உள்ளம் நொந்தவராய் சொல்வார், ஆண்டவரே, உமக்கு தெரியாதா நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று. புரிந்து கொள்ள ஆண்டவர் இயேசு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். பலப்படுத்த, பக்குவப்படுத்த ஆண்டவர் இயேசு தன் சீடராகிய பேதுருவுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். வாய்ப்பு கொடுத்து அவரை உருவாக்கி அவர் கொடுக்கின்ற பணி, என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர், என் ஆடுகளை மேய், என் ஆடுகளை பேணி வளர் என்று தன் பணியை பேதுருவுக்கு கொடுக்கின்றார். அன்பு இறைமக்களே, பாருங்கள் ஆண்டவர் இயேசுடைய பேரன்பை. தன்னை காட்டி கொடுத்தவரை புறக்கணித்து விடாமல் அவரையும் இறுக பற்றி பிடித்து கொண்டு தன் பணியை ஆற்றுவதற்காக வலுப்படுத்துகிறார், ஆற்றல் படுத்துகிறார். பணி செய்வதற்கு முன்பாக அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற உன்னத அழைப்பை பேதுருவுக்கு கொடுக்கிறார். என்னை நீ அன்பு செய்கிறாயா? என்னை நீ முழுமையாக அன்பு செய்தால் மட்டுமே உன்னால் இந்த பணியை தொடர்ந்து ஆற்ற முடியும். ஆக அன்பு செய்வது முதன்மை, அதற்கடுத்தாக பணி செய்கின்ற ஒரு உன்னதமான அழைப்பு. நீ இளைஞனாய் இருந்தாய், உனக்கு விருப்பம் போல இடையை கட்டி கொண்டு நடந்தாய். உனக்கு வயது முதிர்ந்தாகின்ற போது உனக்கு விருப்பமில்லாத இடத்தில் கொண்டு போவார்கள் என்று எப்படி பேதுரு வருங்காலத்தில் சாக போகிறார், இயேசுவுக்காக சாட்சி பகரப் போகிறார் என்கிற முன்னறிவிப்பை இயேசு சுட்டி காட்டுகிறார். ஆக இயேசுவை பின் தொடர்பு என்பது எளிதான காரியம் கிடையாது. சவால் நிறைந்தது, கடினமான சூழல்களை கொண்டது. இந்த கடினமான சூழல்களையும் ஏற்றுக்கொண்டு யார் என்னை பின்தொடர்கிறார்களோ அவர்கள் என்னுடைய உண்மை சீடர்களாக இருப்பார்கள். இந்த பேதுருடைய கடைசியில் ஆண்டவர் இயேசு பேதுருவுக்கு மீண்டும் அழைப்பை உறுதிப்படுத்துகிறார். என்னை பின்தொடர், என்னை பின்தொடர். இந்த அழைப்பை மீண்டும் உறுதிப்படுத்த ஏற்கனவே கடற்கரை ஓரத்தில் அழைத்திருந்தார். மீண்டும் இறுதி கட்டத்தில் இயேசு பேதுருவுக்கு இந்த அழைத்தலை உறுதிப்படுத்துகிறார். என்னை பின்தொடர்ந்து வா, என் பணியை செய். அன்பு இறைமக்களே, திருமுழுக்கு என்கின்ற உன்னதமான அருள் அடையாளத்தினால் இயேசுவின் சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் இயேசுவை அன்பு செய்கிறோமா? முழுமையாக அன்பு செய்கிறோமா? முழு இதயத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு ஆற்றலோடும் அன்பு செய்கிறோமா? இந்த கேள்விக்கு பதிலை தேட வேண்டும். இயேசுவை அன்பு செய்கிறோம் என்றால் அவர் வழியில் நாம் நடக்க வேண்டும். அவரே எல்லாம், இயேசுவே முதன்மை என்பதை கருத்தில் கொண்டவர்களாக இயேசு விட்டு சென்ற பணியை நமது வாழ்வில் தொடர்ந்து ஆற்றுகின்ற போது நாமும் உண்மை சீடர்களாக வாழ்வோம். சுயநலம் கடந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு இயேசுவை பின்தொடர்வோம். இறையாட்சி நனவாக்கும் உண்மை சீடர்களாக வாழ்ந்து காட்டுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.